நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா அதனுடைய டெஃபினிஷன் நீங்கள் படிக்கணும்னா, elemental analysis of compound gives the mass percentage of atoms present in the compound. Using the mass percentage, we can determine the empirical formula of the compound. Molecular formula of the compound can be arrived at from the empirical formula using the molar mass of the compound. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளது கொஞ்சம் படிச்சுக்கலாம், அது புரியாது, அடுத்தது நம்ம கரெக்டாக பார்க்கலாம். Empirical formula of a compound is the formula written with the simplest ratio of the number of different atoms present in one molecule of the compound. என்ன கொடுத்துருக்காங்க? Empirical formula of a compound is the formula written with the simplest ratio of the number of different atoms present in one molecule of the compound as subscript to the atomic symbol. Next, molecular formula. Molecular formula of a compound is a formula written with the actual number of different atoms present in one molecule as a subscript to the atomic symbol. ஸோ இது என்ன மீனிங் சொன்னால், நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஃபினேஷனுக்கு வரும். எக்ஸாம்பிள், குளுக்கோஸோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். C6H12O6. குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. ஸோ அந்த குளுக்கோஸோட ஃபார்முலாலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா, கார்பன் 6 atoms of carbon, 12 hydrogen atoms and 6 oxygen atoms present in glucose அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கரெக்ட் ஃபார்முலா ஃபார் குளுக்கோஸ், C6H12O6. So how many carbon atoms present? 6 carbon atoms. How many hydrogen atoms? 12 hydrogen atoms. How many oxygen atoms? 6. இதுதான் molecular formula. So second one பாருங்க, molecular formula of a compound is the formula written with the actual number of different atoms present in one molecule as a subscript. Subscript அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த C6 கார்பனுக்கு பாட்டத்துக்கு கீழே நம்ம என்ன போடுறோம், 6 போடுறோமா, அதான் சொல்கிறாங்க. அந்த சிம்பிளுக்கு கீழே நம்ம 6ன்னு போடுறோம், ஹைச்சு கீழே 12 போடுறோம். ஸோ அந்த கரெக்ட் நம்பர், ஆக்சுவல் நம்பர், அதை சொல்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. இதே மாலிகுலர் ஃபார்முலா அந்த C6H12O6 அதில் உள்ள 6, 12, 6 அந்த நம்பர் வந்து காமன் நம்பரால் டிவைட் ஆகும். எந்த நம்பரில் டிவைட் ஆகலாம்? 6ல் டிவைட் ஆகலாம். 6ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு 6/6 கார்பன் 6/6 போட்டால் 1 கிடச்சிரும், 12/6 போட்டால் 2 கிடச்சிரும், அடுத்தது 6/6 போட்டால் 1. அப்போ இப்போ ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள், அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அந்த C6H12O6 காமன் நம்பர் 6ஆல் டிவைட் பண்ணி C1H2O1 அப்படின்னு எழுதுகிறோமா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கார்பன் 1 பார்ட், ஹைட்ரஜன் 2 பார்ட்ஸ், ஆக்சிஜன் 1 பார்ட். அதனுடைய ரேஷியோ 1:2:1 அந்த ரேஷியோவில் இருக்குது. இப்போ கார்பனோட ரேஷியோ 1, ஹைட்ரஜனோட ரேஷியோ 2 அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ 1. இப்படி ரேஷியோ மாதிரி சொல்கிறது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. அதாவது C6H12O6 சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு எப்படி மாறும், C1H2O1. இந்த ஃபார்முலா தான் என்னது, அப்போ சிம்பிளஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இப்போ அதனுடைய ஃபார்முலா அந்த டெஃபினிஷன் பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் அ ஃபார்முலா ரிட்டன் வித் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் of different atoms present in one molecule of the compound as subscript to the atomic symbol. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன, மாலிகுலர் ஃபார்முலானா அப்படியே ஆக்சுவலாக அதோட நம்பரை வந்து நம்ம சொல்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது அதனுடைய ரேஷியோவை சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ நீங்கள் எப்போதுமே ஒரு பென், ரஃப் நோட் ஒரு பென் எடுத்துக்கோங்க. அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COOH. அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COOH. அப்போ டோட்டலாக அதில் C எத்தனை இருக்குது, 2C இருக்குது. CH3ன்னு வர ஒரு Cயில் ஒரு C, COH வர C, அப்போ C2, H3ல் ஒன்று, COHயில் ஒன்று, அப்போ H4 இருக்குது. C2H4O2. உங்களுக்கு ஃபார்முலா எப்படி கிடைக்கும், அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா C2H4O2. இது நீங்கள் லாஸ்ட் இயர் படித்ததான் 10th. அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா கரெக்ட் ஃபார்முலா என்னது, CH3COOH. அதை நம்ம அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை கார்பன் இருக்கும், C2H4O2. இது மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ அசிட்டிக் ஆசிடில் 2 கார்பன் ஆட்டம்ஸ், 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்.
அதே இதை இப்போ 242ங்கிறது காமன் நம்பரால் டிவைட் ஆகும். எப்படி டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு C1H2O1. அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ரேஷியோ 1:2:1 அண்ட் ஹென்ஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் CH2O. இங்கே 1 போடல, 1 போடாட்டி என்ன மீனிங்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ CH2O. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா, அஸ்டிக் ஆசிடோட எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O. நம்ம குளுக்கோஸ்க்கும் நான் இதே தான் சொன்னேன். அதனுடைய குளுக்கோஸ்லேயும் என்ன தான்? கார்பன் 1 பார்ட், ஹைட்ரஜன் 2 பார்ட்ஸ், ஆக்சிஜன் 1 பார்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் ஃபார் அஸ்டிக் ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் CH2O தான். அஸ்டிக் ஆசிடோட கரெக்ட் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C2H4O2, குளுக்கோஸ்க்கு C6H12O6. ஸோ அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலானா என்னன்னு சொல்லி. அடுத்து இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலாவை ஒரு ப்ராப்ளம் டைப்பில் நம்ம கண்டுபிடிப்போம். அது நம்ம போர்டு இருந்தால் தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். ஸோ நம்ம இதை வச்சிடலாம். ஆனால் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. அடுத்து நம்ம தியரி பார்ட்டுக்கு போவோம். ஸோ அடுத்து நான் படிக்க போகிற தியரி வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டாக்கியோமெட்ரி ரேஷியோ. ஸ்டாக்கியோமெட்ரி இதில் பாருங்கள், ஸ்டாக்கியோமெட்ரினா என்னது? Stoichiometry gives a numerical relationship between chemical quantities in a balanced chemical equation. Stoichiometry gives the numerical relationship between chemical quantities in a balanced chemical equation. The stoichiometry அப்படின்னாலே விகிதம். ஸ்டாக்கியோமெட்ரினாலே என்னது? விகிதம்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். C+O2 gives CO2. One carbon react with one oxygen gives one molecule of carbon dioxide. இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா? பேலன்ஸ் ஆயிருக்கு. அதாவது இங்கே ரைட் சைட்லேயும் ஒரு C 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு C 2 ஆக்சிஜன். அப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் எடுக்கணும்? 1 மோல் ஆஃப் கார்பன், 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன். இதே இது இங்கே 2 மோல்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன எடுத்தாகணும்? 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன், 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அது மாதிரி நீங்கள் வாட்டர் ஃபார்முலா எழுதி பாருங்கள். வாட்டரோட ஈக்குவேஷன் H2+O2 gives 2H2O. அப்போ நீங்கள் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதணும்? 2H2+O2 gives 2H2O. எப்படி எழுதணும்? 2H2+O2 gives 2H2O. அப்படி போட்டிங்கன்னா தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது ஒரு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும்னா 2 ஹைட்ரஜன் மாலிகுல், 1 ஆக்சிஜன் மோல், அதை மாலிகுல் சொல்லலாம், மோல் சொல்லலாம். 2 moles of hydrogen, 1 mole of oxygen gives 2 moles of water. அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகணும், ஒரு ஈக்குவேஷன் நடக்குது, ஒரு ரியாக்ஷன், ஒரு ப்ராடக்ட், ரியாக்டன்ஸ் ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் தான் அந்த மாலிகுல்ஸ் வந்து கம்பைன் ஆகும். 1 மோல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 மோல் கூட 1 மோல் ஆக்சிஜன் சேர்த்தா தான் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்போ 1 மோல் கூட நீங்கள் 1/2 மோல் ஆக்சிஜன் சேர்த்தா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்காது, வேறு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் தான் அந்த ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸாக மாறும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரி கிவ்ஸ் அ நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு பேலன்ஸ்டு ஃபார்மில் வந்து பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் என்னென்ன ரேஷியோவில் அந்த ரியாக்டன்ஸ் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸ்டாக்கியோமெட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வர்றது. இந்த ஃபார்முலா நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம் டைப் தான். நான் இப்போ உங்களுக்கு தியரி பார்ட் மட்டும் தான் நடத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ், ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ், எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ். அதில் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிறது இதுலேருந்து ஆன்சர். When a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactants, the product yield will be determined by the reactant that is completely consumed. It limits the further reaction from taking place and is called as limiting reagent. The other reagents which are in excess are called the excess reagent. என்ன சொல்கிறாங்க? திரும்ப ஒன்று ரீட் பண்ணுங்கள். When a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactants, the product yield will be
இந்த லைன் தான், the product yield will be determined by the reactant that is completely consumed. It limits the further reaction from taking place and is called as the limiting reagent. The other reagents which are in excess are called excess reagent. இப்போ லிமிட்டிங் ரியேஜன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேணும் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இதில் வரைக்கும் எழுதணும். எக்ஸஸ் ரியேஜன் சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கும் இங்கேருந்து எழுதி. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்டை சொல்லி the other reagents which are in excess are called excess reagent முடிக்கணும். ஸோ ஃபுல்லாக படிக்கணும். லிமிட்டிங் ரியேஜனுக்கு இதுவரை எழுதினா போதும், எக்ஸஸ் ரியேஜனுக்கு இங்கேருந்து படித்து இதில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன, எக்ஸஸ் ரியேஜன்ஸ்னால் என்னன்னு சொல்லி. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ரவாவும் சுகரும், அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் மெயின் திங்ஸ். அதே மாதிரி வாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எதுன்னு சொல்கிறீங்க, ரவா அண்ட் சுகர். இப்போ 1 கப் ரவா நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் 1 கப் ரவா யூஸ் பண்ணோன்னு சொன்னால் 2 கப்ஸ் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணுறோம். 1 கப் ஆஃப் ரவாவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், 2 கப்ஸ் ஆஃப் சுகர். இப்படி நம்ம ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கேசரியோட குவான்டிட்டி ஒரு பவுல் நிறைய கிடைக்கிது, ஒரு கிண்ணம் நிறைய கிடைக்கிது. ஸோ அதே இதை நம்ம டபுள் ஆக்க போகிறோம். 2 கப்ஸ் ஆஃப் ரவா, 4 கப்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் அதுக்கு ஈக்குவலான ரெக்வயர்ட் வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரவாவோட குவான்டிட்டியை டபுள் ஆக்கியிருக்கேன், சுகரோட குவான்டிட்டியும் டபுள் ஆக்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கப்ஸ் ஆஃப் இந்த 2 பவுல்ஸ் ஆஃப் கேசரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டைம் பண்ணுறேன். 1 கப் ஆஃப் ரவா அண்ட் 4 கப்ஸ் ஆஃப் சுகரோட குவான்டிட்டி கூட்டியிருக்கேன். எதை கூட்டலை, ரவாவோட குவான்டிட்டியை நான் கூட்டலை. 1 கப் ஆஃப் சுகர், 1 கப் ஆஃப் ரவா அண்ட் 4 கப்ஸ் ஆஃப் சுகர். இப்போ கிடைக்கிற கேசரி எவ்வளோ அளவு இருக்கும், ஒரு பவுல் தான் கிடைக்கும். நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல 1 கப் ரவா ப்ளஸ் 2 கப்ஸ் சுகர், அதுக்கு எவ்வளவு குவான்டிட்டி கிடச்சிச்சோ அதே குவான்டிட்டி தான் இப்போ நம்ம தேர்ட் டைம் பண்ணுது. 1 கப் ரவா பட் 4 கப்ஸ் ஆஃப் சுகர். பட் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும், ஃபஸ்ட்டில் வந்து சுகர் கம்மியாக இருக்கும், இங்கே 4 கப்ஸ் நம்ம ஆட் பண்ணனால சுகரோட டேஸ்ட் வந்து இனிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பட் குவான்டிட்டி சேம். 1 and 3 ஒரு பவுல் தான். ஃபஸ்ட்டு ஒன்னில் எவ்வளோ 1 கப் ரவாவுக்கு வந்து எவ்வளோ கேசரி கிடச்சிச்சோ அதே தான் தேர்ட் கப்லையும் கிடைக்கும். செகண்டில் வந்து நம்மளுக்கு டபுளாக இருந்துச்சு, ஏன் நம்ம ரவாவோட குவான்டிட்டி கூட்டணும். அப்போது இந்த கிடைக்கிற ஈல்டு, அந்த ப்ராடக்ட் வந்து எதை பொறுத்து இருக்குது, அந்த ரவையோட பொறுத்து. எதை பொறுத்து இருக்குது, ரவையோட அளவை பொறுத்து இருக்குது. எதை பொறுத்து இல்லை, சுகரை பொறுத்து இல்லை. சுகர் வந்து அதில் உள்ள எதை மட்டும் மாற்றுது, குவான்டிட்டியை மாற்றலை. எதை மாற்றுது, டேஸ்ட்டை மட்டும் தான் மாற்றுது. ஸோ ஒரு குவான்டிட்டியை சொல்லக்கூடியது, அந்த குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈல்டு அப்படின்னா கிடைக்கிற அந்த ப்ராடக்டோட அந்த அளவை வந்து அந்த கட்டுப்படுத்துறது யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த ரவை. அதனால அதுக்கு பேர் லிமிட்டிங் ரியேஜென்ட். அந்த அடுத்து யூஸ் பண்ணுற நம்ம சுகர், அதுக்கு பேர் என்ன பேர், எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கேசரி ப்ரிப்பரேஷன்லேயே நம்ம எந்த 2 இன்க்ரீடியன்ட் எடுக்கிறோம், ஒன்று வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் ரவா அண்ட் சுகர். இந்த ரவா தான் கிடைக்கிற ஈல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கிடைக்கிற குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ். ஸோ நவ் இப்போ நீங்கள் அந்த இதை பாருங்கள். When a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactants, the product yield will be determined. The line பார்த்தீங்கன்னா, the product yield will be determined by the reactant that is completely consumed. It limits the further reaction from taking place and is called as the limiting reagent. The other reagents which are in excess are called the excess reagent. இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனில் S+3F2 சல்ஃபர் ப்ளஸ் ஃப்ளூரின் கிவ்ஸ் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. இதோட என்ன நேம், சல்ஃபர் ப்ளஸ் ஃப்ளூரின் கிவ்ஸ் சல்ஃபர் 6னா ஹெக்ஸாஃப்ளூரைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு கிடைக்கிற குவான்டிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா சல்ஃபரை பொறுத்து. எதை பொறுத்து இருக்கும், சல்ஃபர். இதில் எஃப்பை பொறுத்து இருக்காது, சல்ஃபரோட அளவை பொறுத்து தான் SF6 ஃபார்ம் ஆகிறது. ஸோ சல்ஃபர் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட், எஃப் இஸ் த எக்ஸஸ் ரியேஜென்ட். சல்ஃபர் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட், எஃப் இஸ் த எக்ஸஸ் ரியேஜென்ட். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளம் டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கான்செப்ட் தான் படிச்சிருக்கோம். வாட் இஸ் மீன் பை லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் வாட் இஸ் மீன் பை எக்ஸஸ் ரியேஜென்ட்.
ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான்.